கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1388க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். துன்மார்க்கனுடைய நினைவுகள் எப்பொழுதும் பிறருக்கு தீங்கு செய்வதாய் அமையும். அது கர்த்தருக்கு அருவருப்பானதாய் இருக்கும். ஆனால் பரிசுத்தவான்களுடைய வார்த்தையோ இன்பமானதாய் இருக்கும். பரிசுத்தவான்களுடைய நாவில் இருந்து பரிசுத்தமுள்ள வார்த்தைகள் வரும். ஏன்? பரிசுத்தவான்களின் வாயிலிருந்து பரலோகத்தின் தேவன் அருளிய நல்ல பரிசுத்த வார்த்தைகள், பரிசுத்த வசனங்கள், பரிசுத்த போதனைகள் வெளிவரும். அது இன்பமாயிருக்கும். ஆனால் துன்மார்க்கனுடைய வார்த்தைகளோ துன்பமாயிருக்கும், துன்பத்தை கொண்டு வந்துவிடும். துன்மார்க்கருடைய வார்த்தைகள் கர்த்தருக்கு அருவருப்பாய் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள், பரிசுத்தமாய் வாழ், பரிசுத்தமான வார்த்தைகளை பேசு. கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தவான்களின் வார்த்தைகளிலே இன்பம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இனிய சொற்கள் பரிசுத்தவான்களின் வாயிலிருந்து தான் வெளிவரும். துன்மார்க்கருடைய வாயிலிருந்தோ இன்னா சொற்கள் வெளிவரும். இன்னா சொற்கள், துன்மார்க்கனுடைய வார்த்தைகள், நடக்கைகள் கர்த்தருக்கு அருவருப்பாயிருக்கும். ஆனால் பரிசுத்தவான்களின் வார்த்தைகளோ பரிசுத்தமாயிருப்பதோடு கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். எனவே உங்கள் வாயின் வார்த்தைகள் பரிசுத்தமாய் இருக்கட்டும். பரிசுத்தமாய் பேசுங்கள், பரிசுத்தமாய் நடந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.